மார்னிங்கே எந்திச்சி வாக்கிங் போகலான்னு வழக்கம் போல் குளத்துக்கு போயாச்சு. 4 ரவுண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. கிளைமேட் நல்லா இருந்ததுனால. அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்து ஓட்ஸ் செய்யலான்ட்டு சியா சீடு, பம்கின் சீடு, ஓட்ஸு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிருட்டுன்னு கிண்டிட்டு இருந்தப்பயே வே ப்ரோட்டீன் போட்டால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. நம்மகிட்ட தான் சாக்லேட் ஃப்ளேவர் வே ப்ரோட்டீன் இருக்கே, சரின்ட்டு அதையும் ஒரு ஸ்கூப்பை போட்டு கிருட்டுன்னு கிண்டி எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுன்னு வெளில கிளம்பி போயிட்டேன். மதியம் வீட்டுக்கு வந்து போர் அடிக்குதுங்க, இந்த புக்கை கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு ஒரு குட்டி நாப்பை போடுவோம் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடின்னு நல்லா தூங்கிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஹார்ன் சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா ப்ரோ கிளம்பி வந்துட்டார். அவரு கூட இன்றைக்கி ஜிம்முக்கு போயிடலான்னு அவசரமாக கிளம்பி ஜிம்முக்கு போயாச்சு. இன்றைக்கி நமக்கு ஜிம்மில் லேட் அண்ட் பை தான் ஒர்க் அவுட்டு. ஸோ லேட்டுக்கு 5 செட்டு போட்டால் போதும், பைக்கு 3 செட்டு போதும்ன்ட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ப்ரிட்டி மச் எல்லாமே வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். லேட் புல் டவுன் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது, ஓகே நம்ம நினச்ச அளவுக்கு மோசமாக இல்லை, ஒரு கழுகிற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு குருவிற அளவுக்கு நமக்கு லேட் இருக்குதுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பைசெப்ஸ் போட போயிட்டேன். பைசெப்ஸ்க்கு இன்றைக்கி மொத்தமே 3 வேரியேஷன் தான். ஸோ அதில் ஒரு ட்ராப் செட்டு, ஒரு ஹேமர் கர்லு, ஒரு கான்சன்ட்ரேஷன் போட்டு முடிச்சுட்டு ஜிம்லேயே வே ப்ரோட்டீனையும் கலந்து குடிச்சிட்டு ஜிம்லேருந்து இன்றைக்கி கிளம்பியாச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி சப்பாத்திக்கு எக்கு கிடையாது, பன்னீர் தான் டியூஸ்டேன்ட்டாங்க. சேர்ந்து சாப்பிட்டு தூங்கியாச்சு.